இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, கோஸு இருக்கு இல்லைங்களா? நம்ம கோஸோடைய செடி தான் இது. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நாற்று விட்டது. விதை ஆன்லைனில் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு, இந்த க்ரோ பேக்கில் தான் அந்த நாற்று விட்டோம். நாற்று விட்டதில் நிறையா மொளச்சி வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, நிறையா இதை பிடுங்கி வெளியே போட்டாச்சு. ஏன்னா நிறையா வளர்ந்து வந்ததுனால, நம்ம இப்போதைக்கு 2 செடி மட்டும்தான் விட்ருக்கோம். இந்த பேக்லேருந்து தான் இந்த ஒரு செடியை தனியாக பிரித்து வச்சது. இந்த க்ரோத் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் இதில் இருந்த மற்ற நாற்றெல்லாம் பிடுங்கிட்டு இதில் ஒன்று மட்டும் இருக்கிற மாரி விட்டாச்சு. இப்போ இந்த இது நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாக்கா, கேபேஜு இந்த பனி நாளில் போடுற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜனவரி ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா பிப்ரவரி, மார்ச் பாதி வரையும் உங்களுக்கு பனி இருக்கும். அதில் நல்லா வளர ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வெயில் டைமில் போட ஆரம்பிச்சிங்கனாக்கா, டோட்டலாக நம்மளுக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும். அதில் க்ரோத் இருக்காது அந்த அளவுக்கு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பனி பிரதேசத்தில் வளர்கிறது தான் இது. ஊட்டி, கொடைக்கானல் அந்த சைடில் வளர்கிறது தான் இது. நம்ம ஊர்லேயும் போடலாம். ஆனால் என்ன பனி நாளில் போடுற மாரி பாருங்கள். டிசம்பர் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா கூட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எண்டுலலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லலாம் உங்களுக்கு அதனுடைய இதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஹார்வெஸ்ட்டு வந்துடும் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக்லலாம்.